Hello friends, welcome back to my YouTube channel Sri Shakti Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேழ்வரகு சேமியா வச்சு நம்ம வந்து எப்படி ஸ்வீட் ரெசிபி அண்ட் காரம் ரெசிபி ரெண்டு செய்ய போறோம். ரெண்டு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அணில் ராகி சேமியா தான் எடுத்துர்க்கேன். இது வந்து முதல்ல தண்ணில ஊற வச்சுக்கணும். தண்ணி போட்டுட்டு நம்ம இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சால்ட்டை வாட்டரில் நம்ம இதில் இந்த ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 3 minutes மட்டும் இதில் ஊறினா போதும். வச்ச உடனே டைம் பார்த்துக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இது இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இது 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டீம் பண்ண. இது நான் மொத்தம் 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எப்படின்னு பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு பிளேட் வச்சுட்டு துணி போட்டுக்கலாம். டைம் என்ன? 8:19. இப்போ இது வந்து நம்ம வந்து 3 நிமிஷம் ஊறிடுச்சு. இதோட தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். நல்லா பரவலாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது வேகட்டும். இது ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் வெந்தால் போதும். இதுவும் இப்போ வந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துருச்சாங்க. சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேமியா வந்து ராகி சேமியாவை வேற பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நான் வந்து காரம் போட்டு பண்ணலான்னு எடுத்து வச்சேன். நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் இப்போ தேங்காய் வந்து இது வந்து அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பூ மாதிரி சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரு, கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒயிட் சுகர் போடுறேன். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமா எப்படின்றத பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருப்பேன் எப்படியும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ராகி சேமியா புட்டு ரெடி. ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் செய்யறதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.